அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜய்க்காக மதுரையில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தும் மு.க. ஸ்டாலின். ரீ என்ட்ரி கொடுக்கும் மு.க. அழகிரி. திமுகவின் பொதுக்குழு கூட்டம் எப்பொழுதும் அண்ணா அறிவாலயத்தில்தான் நடைபெறும். மேலும் ஒரு சில காலங்களில் மட்டுமே அண்ணா அறிவாலயத்திற்கு வெளியே பொதுக்குழு கூட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 1977ஆம் ஆண்டு மதுரையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்பு 2011ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தற்பொழுது மு.க. ஸ்டாலினின் தலைமையில் 2025ஆம் ஆண்டு மதுரையில் மீண்டும் பொதுக்குழு கூடுகிறது. மு.க. ஸ்டாலினின் தலைமையில் வெளியில், அதாவது சென்னைக்கு வெளியில் நடத்தப்படக்கூடிய முதல் பொதுக்குழுவாக இது பார்க்கப்படுகிறது. எப்பொழுதும் சென்னையில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு எதற்காக மதுரைக்கு மாற்றப்பட்டது என்பது $1,000,000 கேள்வியாக இருந்து வருகிறது. அதற்கு காரணம் விஜய் தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது. விஜய் அவர்கள் மதுரையில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட உள்ளார். அதற்காக கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் விஜய் தான் மதுரையில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக அதற்கான முன்னெடுப்பு பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. விஜய் தனது இறுதிப்படமான ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் சென்றார். மதுரை வழியாக சென்ற அவர் மதுரையில் ஒரு பிரம்மாண்ட ரோட் ஷோவை நடத்தினார். மக்கள் இருமங்கிலும் திரண்டு விஜய்க்கு ஏகோபித்த ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இது ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என அனைவரது வயிற்றிலும் புலியை கரைத்தது. புதியதாக கட்சி தொடங்கிய இவருக்கு இவ்வளவு கூட்டமா என்று. அதற்காகத்தான் மதுரையில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தக்கூடிய திமுகவின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு விஜய்க்கு போட்டியாக ரோட் ஷோவை நடத்தினார். மேலும் மதுரையின் முன்னாள் மேயர் முத்துவிற்கு வெண்கல சிலையும் திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விஜய் தனது அடுத்த பூத் முகவர்களின் கூட்டத்தை மதுரையில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு போட்டியாகத்தான் தற்பொழுது மதுரையில் திமுக பொதுக்குழுவை கூட்டுகிறது என்றும் கூறுகிறார்கள். மேலும் மதுரைக்கு தெற்கே திமுகவிற்கு வலிமை இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. கட்சியை வலுப்படுத்துவதற்காகத்தான் மதுரையில் பொதுக்குழுவை கூட்டுகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் புதியதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என்ற இருவரோடும் கூட்டணி சேராமல் தனித்து களமாட உள்ளார். எனவே அவருக்கு அதிக வாக்கு வங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனை குறைப்பதற்காக இது ஒரு வழி என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் டிஜிட்டல் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 80 பேர் அமரலாம். அது மட்டும் இல்லாமல் 4500 பொதுக்குழு உறுப்பினர்கள், 3500 சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தம் 8000 பேர் வரவழைக்கப்பட உள்ளார்கள் என்றும் இந்த 8000 பேருக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பொதுக்குழுவுக்கு வரக்கூடியவர்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழுவிற்கு மு.க. அழகிரி அவர்கள் வருகிறார் என்ற செய்தியும் உலவி வருகிறது. இதற்கு முத்தாய்ப்பாக மு.க. அழகிரியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்தார். சுமார் 20 நிமிடம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தற்பொழுது மதுரை பகுதியில் திமுகவிற்கு 2 அமைச்சர்கள் உள்ளார்கள். இருவருமே சிறப்பானவர்கள்தான். ஒருவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மற்றொருவர் ஐடி துறை அமைச்சரான பாணிவேல் தியாகராஜன் அவர்கள். இருவருமே சிறப்பாக செயல்பட்டாலும் கூட விஜய்க்கு இருக்கக்கூடிய ஏகோபித்த ஆதரவை தடுப்பதற்காக மு.க. அழகிரியும் தேவை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் மு.க. அழகிரி கடந்த காலங்களில் மதுரையில் அதிமுகவின் வெற்றியை தடுத்து திமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர். அவரது வரவு திமுகவிற்கு இருந்தால் மேலும் அது பலனை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் மு.க. அழகிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டார். கட்சியை கைப்பற்ற எண்ணினார். ஆனால் தற்பொழுதைய சூழ்நிலையில் இருவரும் சமாதானமாகிவிட்டார்கள். தற்பொழுது தம்பிக்கு அடங்கி நடக்கக்கூடிய அண்ணனாக இருந்து வருகிறார். எனவே மு.க. அழகிரி கட்சியில் என்ட்ரி கொடுத்தால் அது திமுகவிற்கு பலத்தை சேர்க்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் விஜய் போன்றவர்களுக்கு அது சிம்ம சொப்பனமாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. இதற்காக மு.க. அழகிரியை கட்சியில் சேர்க்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.